ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்? அத வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? என்ன டெக்ஸ்ட் எடிட்டர், எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல அதோடைய கன்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பாடி அப்படின்ற ஒரு டேக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாடி டேக் தான் என்ன பண்ணும்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த HTML டாக்குமெண்ட் ஆர் வெப் பேஜோடைய ஹோல் கன்டென்ட் வந்து இந்த பாடி அப்படின்ற டேக்குள்ள தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுக்குள்ள இருக்கிறது தான் நம்ம வந்து இந்த வெப் ப்ரௌசர் வந்து என்ன பண்ணும்னா, ஷோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இந்த HTML, ஹெட், பாடி இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த மெட்டா டேக் வந்து இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. இப்போ இந்த இடத்துல டைட்டில் அப்படின்ற ஒரு டேக் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைட்டில் வந்து அந்த வெப் பேஜோடைய டைட்டில் வந்து இது ப்ரொவைட் பண்றதுக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேம் குடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்ற மாரி ஒரு நேம் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இத குடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நீங்க அந்த லைவ் சர்வர் அண்ட் லைவ் பிரிவ்யூ இத வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ பிரிவ்யூ அப்டின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இந்த ஷோ பிரிவ்யூவ குடுக்கும்போது, உங்களுக்கு ஒரு வெப்சைட் எப்படி வந்து குரோம்ல உங்களுக்கு ஷோ ஆகுமோ, அந்த மாரி இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க மேல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா? அது எதனாலனா, இந்த டைட்டில் அப்படின்ற இடத்துல நம்ம குடுத்துருக்கோம் நேம். இப்போ ஒரு வேள நான் அத குடுக்கலன்னா, என்னோட HTML ஃபைலோட நேம் நான் என்ன குடுத்துருக்கனோ, எனக்கு அதுதான் வரும். ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக தான் நம்ம இந்த டைட்டில் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஸோ இந்த லைவ் பிரிவ்யூ அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் மூலியமா, நம்மளால லைவா VS கோட்குள்ளேயே அவுட்புட்ட வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து தனியா குரோம்ல எப்படி வந்து வியூ ஆகணுமோ, அந்த மாரி வியூ பண்ணணும் அப்டின்னா, இந்த ரைட் சைட் இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் ப்ரௌசர் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல நீங்க இங்க வந்து உங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்டின்னு டைட்டில் நேம் வந்து வந்துருச்சு. இப்ப இத நம்ம ஒரு வேள ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நம்ம குடுக்கும்போது, இந்த இடத்துல எனக்கு ஜஸ்ட் இதோடைய இந்த லோக்கல் ஹோஸ்ட் இந்த 127.001 இருக்கு இல்லையா? இது என்ன அப்டின்னா, லோக்கல் ஹோஸ்ட் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலா எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்குமே இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டா இருக்கும். இந்த நம்பர்ஸ். இந்த நேம் எனக்கு வந்து இங்க இருக்கும். அதுக்கு பதிலா தான் நம்மளே ஒரு டைட்டில் வந்து குடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைட்டில் அப்டின்றது இதுதான். இந்த டைட்டில் எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஹெட்குள்ள தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த டைட்டில்க்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த லிங்க் அப்டின்றது. ஸோ லிங்க் நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து CSS ஃபைல வந்து நம்ம இன்க்ளூட் பண்றதுக்காக இந்த லிங்க் அப்டின்ற ஒரு டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த href அப்டின்னு இருக்கு இல்லையா? ஹைப்பர் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இதோட லிங்க் வந்து குடுப்போம். ஸோ CSS ஃபைல் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, அப்ப வந்து இது என்ன எப்டி குடுக்கணும் அப்டின்னு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, இப்ப இந்த பாடி அப்டின்ற டேக் இருக்கு. ஸோ இந்த பாடி டேக்குள்ள நம்ம குடுக்கக்கூடிய எல்லா கன்டென்ட்ஸுமே இந்த இடத்துல தான் டிஸ்ப்ளே பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேக் என்னன்னா, பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக் வந்து இது ஓப்பன் டேக் அண்ட் குளோஸ் டேக் 2மே வந்து இதுல இருக்கும். இப்போ இது நார்மலா ஒரு வெப் பேஜோட கன்டென்ட் அதாவது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்ட வந்து நம்ம குடுக்கறதுக்காக இந்த அப்படின்ற டேக். இது வந்து பேராகிராஃப் டேக்க வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்குள்ள இப்போ ஒரு வேளை இந்த டேக் இல்லாம நான் நார்மலா ஒரு டெக்ஸ்ட் இது பண்றனாலும், எனக்கு இதே மாதிரி தான் டெக்ஸ்ட் வந்து எனக்கு வரும். ஆனா, இப்ப நீங்க CSS யூஸ் பண்ணி இந்த ஹலோவுடைய ஃபாண்ட் சைஸ இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா இந்த அப்படின்ற டேக் மூலியமா என்ன பண்ணலாம்னா, இந்த டேக்குக்குள்ள தான் உங்களுக்கு இந்த ஹலோன்றது இருக்கு. அது மூலியமா இந்த ஹலோவ நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, மாடிஃபை ஆர் ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஆனா, இப்ப இந்த மாரி நான் ஒரு டேக் உள்ள குடுக்கலனாலுமே, எனக்கு அது வந்து வெப் ப்ரௌசர்ல எனக்கு வந்து வியூ ஆகும். ஆனா, என்னால இதுல எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ண முடியாது. அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டேக்ஸ வந்து இதுல மெயினா வந்து யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் டேக் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இந்த டேக் அப்டின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டேக் என்ன அப்டின்னா, ஹெட்டிங் டேக்ஸ் இதுல வந்து இருக்கு. ஹெட்டிங் டேக்ஸ்ல வந்து உங்களுக்கு 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் டேக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேக் என்னன்னா, H1 அப்டின்றது. இப்போ இந்த H1க்குள்ள நான் வந்து அதே சேம் ஹலோ அப்டின்றத குடுக்குறேன். இங்க குடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், இதோடைய வெயிட்டேஜ் இது வந்து எவ்ளோ போல்டா இருக்கு அண்ட் ஃபாண்டோட சைஸும் உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த H1 அப்டின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டேக். எப்பவுமே ஒரு பேஜ்ல ஒரே ஒரு ஹெட்டிங் டேக் இருக்க மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன் அப்டின்னா, ஒரு பேஜ்க்கு ஒரு மெயின் ஹெட்டிங் வந்து இல்லனாலும் உங்களுக்கு எரர் காமிக்காது. பட் இருந்தாலும், இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸா வந்து நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஒரே ஒரு மெயின் ஹெட்டிங் இருந்துச்சுன்னா,
இது நம்மளுக்கு வந்து ஸ்டைல் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சப் ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் இந்த H2, H3, H4, H5 அண்ட் H6 அப்படின்றது. இப்போ இந்த H2 அப்படின்ற டேக் பார்க்கும்போது, நம்மளுக்கு இத விட சைஸ் இது வந்து சின்னதா இருக்கு. ஸோ இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, H1 வந்து நம்மளுக்கு மெயின் ஹெட்டிங் அது வந்து ரொம்ப ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசா இருக்கும். அதே H2, H3 அப்படின்னு போகும்போது, இதோடைய சைஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல மறுபடியும். ஸோ அடுத்த H3 அப்படின்றது வந்து நம்மளுக்கு அத விட சின்னதா இருக்கு. அண்ட் அதே மாரி இந்த H4 அப்படின்ற டேக் இருக்கு இல்லையா? இது இத விட சின்னதா இருக்கும். அண்ட் H5, H6 அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் டேக். ஹெட்டிங்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் டேக் என்ன அப்படின்னா, இந்த H6 அப்படின்றது. ஸோ, இதில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது H1 டூ H6 அண்ட் அதிலயே நீங்க பேராகிராஃப் டேக் பார்க்கும்போது, இதோடைய ஃபாண்ட் சைஸ் என்ன அப்படின்றதும் தெரியும். அண்ட் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபாண்ட் வந்து எவ்வளோ போல்டா இருக்குன்றதும் நம்மளுக்கு விஷுவலா வந்து தெரியும். டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப நெக்ஸ்ட் டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம பேசிக்கா ஹெட்டிங் அண்ட் பாடி வந்து குடுக்கறதுக்காக இத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம பார்க்கணும்னா, லிங்க் டேக் இருக்கு. இமேஜ், வீடியோ, ஆடியோ ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரையும் இன்க்ளூட் பண்றதுக்கான டேக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த டேக்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுலயே இப்ப இந்த டெக்ஸ்ட்ட வந்து நம்ம எப்படி டிஸ்ப்ளே பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஹலோ அப்படின்ற ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஹலோவ வந்து என்ன பண்ணேன், எனக்கு போல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாரி எனக்கு வந்து போல்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேக் தான் வந்து பி அப்படின்ற ஒரு டேக். ஸோ இந்த பி அப்படின்ற டேக் வந்து என்ன பண்ணும்னா, இப்படி நம்மளுக்கு நார்மலா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இந்த வெளியில இருக்கிறது நார்மல் அண்ட் இதுக்குள்ள இருக்க இந்த டேக்குள்ள இந்த ஹலோ குடுக்கும்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட் வெயிட்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆகி இது வந்து போல்ட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் வந்து அடுத்த 3 டேக். ஸோ இது வந்து என்னன்னா போல்டு. டெக்ஸ்ட்ட வந்து போல்டா மாத்துறதுக்காக. அண்ட் இதே மாதிரி இதுல வந்து ஐ அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. ஐ அப்படின்றது என்னன்னா, இட்டாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்டாலிக்ஸ்னா இந்த மாதிரி. இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கிறது தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஐ அப்படின்ற டேக். அண்ட் இப்போ நார்மலா வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, அதுல சூப்பர் ஸ்கிரிப்ட் அதாவது பவர்ல இருக்கும். அண்ட் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ட் ஃபார்ம்லயும் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ வந்து இதுல எப்படி கொண்டுட்டு வரலாம்னா, அதுக்கும் இதுல வந்து டாக்ஸ் இருக்கு. என்னன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இதுக்குள்ள வந்து நீங்க என்ன டெக்ஸ்ட் குடுத்தாலுமே, அத வந்து எய்தர் பேராகிராஃப் டாக், இல்ல ஹெட்டிங் டாக், இல்ல வந்து ஏதோ ஒரு டாக் உள்ள இருக்க மாதிரி வந்து குடுங்க. ஸோ, அப்பதான் அத வந்து நம்ம மாடிஃபை பண்றதுக்கு வந்து அத ஸ்டைல் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ நான் இங்க இன்னொரு பி டாக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பி டாக் குள்ள வந்து 2 எனக்கு 2 பவர் 2 வரணும். ஸோ, அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, சூப்பர் ம் ஓகே. ஸோ, அதுக்குள்ள வந்து இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்ற டாக். ஸோ அதுக்கு எஸ்யூபி அப்படின்றது. இப்ப இதுல நான் வந்து 2 பவர் 2 ஆர் 2 பவர் 3 எது வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு இல்லையா? 2 பவர் 2. இப்போ இதே மாதிரி எனக்கு வந்து நான் இன்னொரு பேராகிராஃப் டாக் குடுத்துக்கிறேன். இது வந்து நான் இப்ப 3 பவர் சாரி 3 பேஸ் 2 அந்த மாரி நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அத வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எஸ்யூபி. ஸோ இது என்னன்னா சப்ஸ்கிரிப்ட்கான டாக். இத வந்து நம்ம இப்படி குடுத்தோம்னா, எனக்கு இந்த இடத்துல கீழ 3 பேஸ் 2 அப்படின்ற மாரி. அதாவது கீழ வந்து எனக்கு வந்துரும் வேல்யூஸ். பவர் அண்ட் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்க்கு எஸ்யூபி அண்ட் எஸ்யூபி அப்படின்ற டாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல எனக்கு வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இப்ப நீங்க இதுல நார்மலா வந்து ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு டேப் ஸ்பேஸ் விடுறோம் இல்லையா? அதுதான். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஹலோன்றது இருக்கு. நான் ஆ ஹலோ 1, 2, 3 ஸோ, எனக்கு இந்த இடத்துல இப்ப இந்த 1, 2, 3 இருக்கு இல்லையா? இங்க நான் ஒரே ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கேன். இப்போ நான் இங்க ஒரு டேப் ஸ்பேஸ்க்கு பதிலா நான் இங்க மல்டிபிள் டேப் ஸ்பேஸஸ் இந்த மாரி இவ்ளோ ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கேன். ஆனா, எனக்கு இங்க என்ன ஆகியிருக்குன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு டேப் ஸ்பேஸ் தான் வந்து இருக்கு. ஒரே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் தான் இருக்கு. இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ஒயிட் ஸ்பேஸ் கொலாப்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ, ஒயிட் ஸ்பேஸ் கொலாப்சிங் அப்படின்றது என்னன்னா, நம்ம இந்த மாரி மல்டிபிள் டேப் ஸ்பேஸஸ் விட்டாலுமே, அது ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் தான்.
சிங்கிள் டேப் ஸ்பேஸ் தான் வந்து என்ன பண்ணிக்கும்னா, அக்செப்ட் பண்ணிக்கும். இப்ப நான் ஒரு வேளை இத நெக்ஸ்ட் லைன்ல வந்து வைக்கிறேன். ஸோ, இது வந்து இப்ப எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல போயிடுச்சு இந்த 1, 2, 3. ஆனாலும் இந்த 1, 2, 3 அப்படின்றது எனக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு எனக்கு பக்கத்துல இந்த மாதிரி டெக்ஸ்ட்டா வந்து எனக்கு இருக்கு. ஸோ, இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஒயிட் ஸ்பேஸ் கொலாப்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ஜஸ்ட் அதுக்கு தேவையான ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் எடுத்துட்டு, மீதி எவ்ளோ ஸ்பேஸ் இருந்தாலும் அது என்ன பண்ணிடும்னா, இது ஒமிட் பண்ணிடும். இப்போ எனக்கு இந்த 1, 2, 3 அப்படின்றது ஆனா எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரணும். ஸோ, அந்த நெக்ஸ்ட் லைன்ல வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரேக் அப்படின்ற டாக் வந்து யூஸ் பண்ணலாம். பிரேக் அப்படின்றது. இப்போ இந்த பிரேக் அப்படின்ற டாக் என்னன்னா, செல்ஃப் குளோசிங் டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல்ஃப் குளோசிங்ன்னா வந்து என்ன? ஏற்கனவே வந்து நம்ம ஓப்பன் டாக்னா என்ன? குளோஸ் டாக்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஓப்பன் அண்ட் குளோஸ் டாக்ல எனக்கு இந்த மாதிரி இந்த H1ன்னா இந்த H1 அதாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்க மாரி ஒரு டாக் வந்து இருக்கும். இதுதான் வந்து குளோசிங் டாக் அப்படின்றது. ஆனா இந்த பிரேக் அப்படின்றதுல எனக்கு இந்த மாதிரி வந்து இன்னொரு டாக் இந்த பிஆர் பேக்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்ற சாரி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பிஆர் இப்படின்ற மாரி எனக்கு இன்னொரு டாக் வந்து தேவைப்படாது. இத வந்து குளோஸ் பண்றதுக்கு. அதுக்கு பதிலா இந்த ஒரே பிஆர் டாக்குள்ளயே நான் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ இதுக்கு அப்புறமா போட்டுறலாம். இப்படி போட்டா எனக்கு என்ன அர்த்தம்னா, இது செல்ஃப் குளோசிங் டாக் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்ல நீங்க எய்தர் அத வந்து ஒமிட் பண்ணாலும் அது ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இப்போ இதே மாரி ஒரு டாக் உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ஸயே வந்து நான் நெக்ஸ்ட் லைன்ல ஷிஃப்ட் பண்ணா, இந்த பிரேக் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதுக்கு அடுத்தது எனக்கு வந்து ஒரு லைன் வேணும். ஒரு ஹாரிசான்டல் லைன் மாதிரி வேணும் அப்டின்னா, அதுக்கு ஹெச்ஆர் அப்டின்ற ஒரு டாக் இருக்கு. ஸோ இந்த ஹெச்ஆர் அப்டின்ற டாக் வந்து எனக்கு என்ன பண்ணும்னா, இந்த மாரி ஒரு ஹாரிசான்டல் லைன வந்து கிரியேட் பண்ணும். இப்போ முன்னாடி இந்த 3 ஹலோவுமே எனக்கு ஒரே சிங்கிள் லைன்ல இருந்துச்சு. ஆனா இந்த ஹாரிசான்டல் டாக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இது வந்து நெக்ஸ்ட் லைன்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா, ஹெச்ஆர் அப்டின்ற டாக். ஸோ இது வந்து லைன் பிரேக்குக்கு நம்ம பிஆர் அப்டின்ற டாக் அண்ட் ஹாரிசான்டல் லைன்க்கு வந்து ஹெச்ஆர் அப்டின்ற டாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாக்ஸ் இல்லாம அடுத்தது என்ன அப்டின்னா, செமான்டிக் மார்க்அப்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அ இப்ப இதெல்லாமே நம்ம நார்மலா ஒரு டெக்ஸ்ட்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ டெக்ஸ்ட்ல நம்ம என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்டின்னா, ஹெட்டிங்கோடைய சைஸ் இந்த மாதிரி வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதாவது ஹெட்டிங்கோட சைஸ் நம்மளுக்கு என்ன வேணுன்றத பொறுத்து நம்ம டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அது பிரேக் பண்ணணும் அப்டின்னா, இந்த பிரேக் அப்டின்ற டாக் அத வந்து நார்மல் டெக்ஸ்ட்ட போல்ட் ஆர் இட்டாலிக்ஸ் பண்ணா பி அண்ட் ஐ அப்டின்ற டாக் இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த செமான்டிக் டாக்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப நார்மல் டாக்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, இப்ப இந்த பேராகிராஃப் டாகுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பர்ப்பஸ் இருக்கு. ஸோ பேராகிராஃப் டாக் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, டெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் அண்ட் சைஸ் இந்த மாரி இருக்கும். அதே சூப்பர்ஸ்கிரிப்ட் டாக் யூஸ் பண்ணீங்கன்னா, இது பவர்ல வந்துரும். சப்ஸ்கிரிப்ட் டாக் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி பேஸ்ல வந்துரும். இந்த மாரி ஒரு ஒரு டாக்கும் வந்து ஒரு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. ஆனா சில டாக்ஸ் என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் நீங்க உள்ள குடுக்கக்கூடிய இந்த கன்டென்ட்ட பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கும். அது வந்து இந்த மாரி அதாவது டெக்ஸ்ட்ட போல்ட் பண்றதோ, இட்டாலிக் பண்றதோ அந்த மாரி எந்த ஒரு வொர்க்குமே பண்ணாது. ஜஸ்ட் அது அந்த டெக்ஸ்ட்ட பத்தின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கும். ஸோ அந்த மாதிரியான டாக்ஸ தான் நம்ம வந்து செமான்டிக் டாக்ஸ் அப்டின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த செமான்டிக் டாக்ஸ்னா என்ன? அத நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.